ஓரிரு வருடங்களுக்குள் விளைச்சல் தரக்கூடிய 6 வருடங்கள் பூர்த்தியான மற்றும் 3 வருடங்கள் பூர்த்தியான தென்னை மரங்களும் இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளன. இதனால் வாழ்வாதாரமாக இதனை நம்பி பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட தென்னஞ்செய்கைக்கு இவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று இரவு கிட்டத்தட்ட 20-30 ஆனைகள் வந்து எங்கள் தென்னந்தோட்டத்தில் கிட்டத்தட்ட 100 தென்னம்பிள்ளைகளுக்கு மேலே நான் நாட்டி உற்பத்தி மிச்சம் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி அது செலவு கணக்கிடையிலாது கஷ்டத்து மத்தியில் தனியாக சம்பளம் கொடுக்காமல் தனியே கஷ்டப்பட்டு நான் வர்த்தக்காரன் நான் புள்ள குட்டிகள் வச்சுக்கின்றேன். இது தொழிலாக கிட்டத்தட்ட 100 தென்னம்பிள்ளைகளுடைய நாட்டி உற்பத்தி செஞ்சிருந்த நேரம் அதுக்கு பிறகு நாங்கள் வனவிலங்கு உத்தியோகத்தர்களுக்கு கோல் எடுத்தோம். பாரண்டாங்க இதுவரையிலையும் நேற்றிரவு நடந்ததுக்கு இதுவரையும் விரையும் இல்லை, இந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு பாருங்கள் இப்படி அழிச்சா நாங்கள் எப்படி இந்த தென்னைப்பயிர் செய்கிறேன். இந்த ஆணைகளை எங்களை கட்டுப்படுத்தி தரணும் நீங்கள். அப்படி இல்லையா தென்னைப்பயிர் செய்ய